கிறிஸ்துக்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவனுடைய கரம் இந்த நாளில் உங்களோடு கூட இருப்பதாக. இன்றைய ஜீவ வார்த்தையாக ஓசியாவின் புத்தகம் 6வது அதிகாரம் வசனம் 4 வாசிக்கிறேன். நன்றாய் கவனிங்கள். எப்ராயிமே, உனக்கு என்ன செய்வேன்? யூதாவே, உனக்கு என்ன செய்வேன்? உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற் காலையில் தோன்றும் பனியைப் போலவும் ஒளிந்து போகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான ஜீவ வார்த்தையை வாசிக்க கேட்டோம். எப்ராயிமே, உனக்கு என்ன செய்வேன்? யூதாவே, உனக்கு என்ன செய்வேன்? இந்த இடத்துல உங்கள் பெயரை வைத்து நீ வாசித்து பாருங்கள். எப்ராயிமே, உனக்கு என்ன செய்வேன்? உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போன்று, காலையில் காணும் பனியை போன்று ஒளிந்து போகிறதே. வேதனையோடு சொல்கிறார் பிரியமானவர்களே. இன்னை உங்களுடைய பக்தி எப்படி இருக்கிறது? நாம் எப்படிப்பட்ட பக்தியோடு ஆண்டவரை நாம் தொழுது கொள்கிறோம்? இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம். அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய பக்தியே நமக்கு மிகுந்த ஆதாயம். நமக்கு எவ்வளவு ஆதாயங்கள் இருக்கலாம், ஆனால் மிகுந்த ஆதாயம் நம்முடைய பக்தி தான். நம்முடைய பக்தியோடு நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும். பக்தியோடு நம் பிள்ளைகளுக்கு பக்தியை ஊட்டி வளர்க்க வேண்டும். இந்த பக்தியற்ற உலகத்திலே நம்முடைய பிள்ளையோட உள்ளத்திலே ஒரு பக்தி இருக்குமானால் பிள்ளைகளை எப்படியாவது பிழைத்துக் கொள்வார்கள், நன்றாய் வாழ்வார்கள். இந்த அநேக பிள்ளையுடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே பக்தி இல்லை. எனவேதான் அந்த பிள்ளை துன்மார்க்கமாய் போகிறது. ஏன் இன்னைக்கு துன்மார்க்கர்கள் மீண்டு போகிறார்கள் என்றால் உள்ளத்திலே பக்தி இல்லை. எனவேதான் இன்னைக்கு பிள்ளைகள் துன்மார்க்கமாய் ஜீவனம் செய்கிறார்கள். பிரியமானவர்களே, பக்தியோடு ஆலயத்திற்கு நான் வர வேண்டும், பக்தியோடு வர வேண்டும். ஏன் ஆலயத்தில் பிரச்சனை? உள்ளத்தில் பக்தி இல்லை. பக்தியோடு ஆண்டவரை தொழ வேண்டும், பக்தியோடு வேதத்தை வாசிக்கணும். எதை செய்தாலும் நாம் பக்தியோடு வாழ வேண்டும். பிரியமானவர்களே, மேகம் எப்படி ஒளிந்து போகிறதோ, எப்படி பனி ஒளிந்து போகிறதோ, அதே போன்று உங்கள் பக்தி ஒளிந்து போகிறதே என்று ஆண்டவர் வேதனையோடு சொல்றார். பிரியமானவர்களே, இந்த கால நேரத்தில் சிந்தித்து பாருங்கள். இது என்னுடைய பக்தி எப்படி இருக்கிறது? உங்களுடைய பக்தி வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சிந்தித்து பார்ப்போம். நாம் பக்தியோடு இந்த உலகத்திலே வாழ்வோம். நல்வாழ்வை ஆண்டு நமக்கு தருவார். நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளை சோதனம் அப்பா, இந்த செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எங்களுடைய பக்தி காலை காணும் மேகத்தை போன்று ஒளிந்து போயிடக்கூடாது. பக்தி வைராக்கிய வேண்டும் ஆண்டவரே. பக்தியோடு வாழ வேண்டும். ஒரு பக்தி உள்ள ஜீவனம் செய்ய வேண்டும் ஆண்டவரே. இந்த செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குடும்பத்தை காத்துக்கொள்ளுங்க. தேவையை சந்திங்க. இந்த நாளை கூடவே இருங்க. ஆசீர்வாதத்தை கொடுங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலோகத்தின் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.